கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. பூச்சி முருகன்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நடிகர் சங்கமும் சரி நடிகர்களும் சரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது. அப்புறம் காம்ப்ரமைஸு நாங்கள் காம்ப்ரமைஸ் கூப்பிடல. பூச்சி முருகனுக்கு ஒரே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களை விட்டு என் அப்பா விழாவை நீ நடத்துறதுனால என்னை பழி வாங்கிட்டு தான் நீங்கள் நினைக்க வேண்டாம். பூச்சி முருகன் 18ஆம் தேதி என்னுடைய வெற்றி செய்தி வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அப்பா பெயரை வைத்து விளம்பரம் தேடுகிறார்கள் இந்த பாண்டவர் அணி. விஷால், கார்த்தி, பொன்வண்ணன், கருணாசன்னன், அண்ணன் பொன்வண்ணனுக்கு நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பூச்சி முருகன் பேச்சை கேட்டு என் குடும்பத்தை காயப்படுத்துறீங்க, அது நல்லது இல்லை. திருடன் நீ சொன்னா நானும் சொல்ல வேண்டாம், நீ திருட்டு பயலே நான் சொல்ல வேண்டாம். திருடன்னு சொல்லிட்டு வராத. பாண்டவனை அழைப்புன்னு போட்டு நடத்தினாங்க. அதுல விஷால் சொல்றாரு, இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இவன் வந்து திடீர்னு வந்து சாமியாட்டம் போடுறான், நடிகர் சங்கம் கட்டடம் சத்தியமா சொல்றான். அவரோட ஆத்மா வந்து எங்களுக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து நாஜர் சாருக்குள்ள, ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்துதாங்க எங்களை செயல்பட வைக்குது. அவர்கள் ஆத்மா அப்படி நடக்கிறேன் அப்படின்றாரு. நீ முதல்ல ஒழுங்கா நட. எங்க அப்பாவுடைய ஆத்மா விஷாலா? டேய், எங்க அப்பாவுடைய ஆத்மா யாருக்கிட்ட இருக்குன்னு 18ஆம் தேதி வெற்றி அடைஞ்ச பிறகு தெரியும்டா. போன மாசம் தானே நான் நடிச்சேன். நான் ஒத்துக்கிறேன். பாண்டவர் அணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? அந்த கருத்தை அவர்கள் வந்து அதை செய்ய வேண்டும். பொண்ணை கையை பிடிச்சிருத்தியாப்பா? அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டணும் அவங்க, அப்போதான் அது நல்லது. பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? அவர்களுடைய கருத்தை நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? அவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க, எப்படி they going to fulfill கையை பிடிச்சிருத்தியாடா? அந்த கருத்தை அவர்கள் வந்து அதை செய்ய வேண்டும். அதாவது அவங்க என்ன கையை பிடிச்சிருத்தியா? அந்த கையை பிடிச்சிருத்தியாடா? அந்த கருத்தை அங்க நலிந்த நடிகர்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தான். திரும்ப பேசுற நீ. திரும்ப பேசுற நீ. பேசுற நீ. திரும்ப பேசுற நீ. பேசுற நீ. பேசுற நீ. பேசுற நீ. பேசுற நீ. பேசுற நீ. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் நல்லா இருந்து பாரு. கேக்குதா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? எதுக்கு முனையா பேசுற? எடுப்பா இருக்கு, ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்டபத்துல